நிமிஷம் மனுஷன் பார்த்தீங்கன்னா முட்டியை மடக்கி எல்லாம் உங்களை உற்சாகப்படுறது தான். கைத்தட்டு காணாது, நல்லா கொடுக்கலாம், நல்லா ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். தேங்க்யூ, நல்லா போய் ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. தேங்க்யூ. அதில் இந்த சேர் மேலாம் கீழே விழுந்துருவாருன்னு நம்ம வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த லாலா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு அடுத்தடுத்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அவங்களை ரசிக்க வைக்கணும், அதே நேரத்தில் வியக்க வைக்கிற பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த படத்தில் இது என்ன படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அபூர்வ சகோதரர்கள். இதில் இவரோட கேரக்டர் நேம் என்ன தெரியுமா? வா தம்பி வா, ஒரு கிஃப்ட் வாங்கிக்கோவா. மேடம் எப்படி இப்படி வர? ஓகே, ஸோ அப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் பண்ணியிருப்பாரு. சரி, எப்படி தம்பி ஞாபகம் வந்துச்சு அப்புன்னு? எனக்கு எப்படி தெரியும், படம் பார்த்தேன். பதில பார்த்தீங்களா வித்தியாசமான வருது. சரி, அவருக்கு ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டை கொடுத்துடலாம். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. அடுத்ததான் பெண்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு கேம் ஷோ இருக்குது. ஒரு 4 பெண்கள்லாம் குட்டி பசங்க கிடையாது, பெரியவங்கம்மா, இல்லத்தரசிகள், இல்லத்துக்கே அரசி, அவங்க ஒரு 4 பேர் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோ இருக்குது. இல்லத்துக்கு அரசியாக இருக்கக்கூடிய மகாராணிகளே 4 பேர் சேர்ந்தாப்புல வாங்க. தனியாக வந்தால் தான் பயப்படுவீங்க. 4 பேர் வாங்க, ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோ பண்ணிடலாம். ஸோ சிம்பிளான கேம் ஷோ, உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய. ஆஹா, சிங்கப்பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்களே, சூப்பர். வாங்க வாங்க வாங்க, 4 பேர். சரி, 4 பேர் வரணும். கண்ணன் ஒரு நிமிஷம். 4 பேர் வாங்க. ஒரு அக்கா வராங்க பின்னாடி. முதல்ல வர சிங்கப்பெண்ணுக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுக்கலாமா? பார்த்தீங்களா, சிங்கப்பெண் மாதிரி ஜம்முன்னு வராங்க. வேற 3 பேருக்கு ஒரு 3 பேர் வேணும். யார் வரீங்க? சூப்பராக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. இல்லத்துக்கே அரசி, நீங்கள் எந்த நேரமும் வீட்லேயே கிச்சன் அது இதுன்னு இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அக்கா உங்களை முன்னாடி வாங்க வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? வாங்க வாங்க வாங்க, நல்லா ஒரு கைத்தறி கொடுக்கலாம். சார், எனக்கு ஒரே ஒரு சேர் மட்டும் வேணும். யாராவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க நல்லா இருக்கும். ஒரே ஒரு சேர். ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. 2 பேர் வந்துட்டாங்க, இன்னும் 2 பேர். இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஒரு 4 பேர் வர மாட்டீங்களா? ஏன் இவ்வளவு சேர்ல எதுவும் பெபிக்கால் போட்டு ஓட்டிட்டாங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. 2 பேர் யாராவது ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க, அந்த பேசிக்கிட்டு இருக்காங்க, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. பெண்களை மேடை கூப்பிடுறது தான் பெரிய கஷ்டம், ஆனால் இங்கே பரவாயில்ல, வந்துட்டீங்க, அதே பெரிய விஷயம். வாங்க. ஸோ சூப்பராக ஒரு கேம் ஷோ பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, சீக்கிரம் வாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு சேர் முன்னாடி நின்றுக்கிடுங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சேரீ கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஸோ அந்த சேரீயை வந்து விற்கணும், சரிங்களா? என்னென்ன சொல்லி விற்கணும், பூரா பொய்யா சொல்லணும் அப்படிலாம் இல்லை. என்னென்ன தோணுதோ சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். தீபா அக்காவுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், தீபா சேரீகள், சரிங்களா? இதை விற்கணும்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. சரி, நல்ல குவாலிட்டியாக இருக்கு, ரேட்டும் கம்மியாக இருக்கு. சொன்னா வாங்கிடுவாங்களா? வேற வித்தியாசமா ஏதாவது சொல்லுங்க, அப்படிதான் வாங்குவோம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுங்க அவ்வளோதான். பிடிச்சிருந்தா எனக்கு இல்லைன்னா வச்சுட்டு போயிட்டே இருங்க. இல்லை அப்படி தேவையில்லை வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அடுத்து சிஸ்டர். என் பேர் மஞ்சு. மஞ்சு சாரீஸ், சரிங்களா? இதை நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுவீங்க? சாரி நல்லா இருக்கும், கட்டினீங்கன்னா நயன்தாரா மாதிரி இருப்பீங்க. அதெல்லாம் வாங்க. கட்டுதா நயன்தாரா மாதிரி இருப்பீங்க, அதுக்கே எல்லாம் வாங்கிடுவாங்களே, நம்ம நயன்தாராமா அப்படிங்கிறது. சரி, ரைட். அடுத்த சிஸ்டர், நீங்கள் உங்கள் பேர்? அனிதா. அனிதா சாரீஸ் எப்படி வியாபாரம் பண்ணுவீங்க? சாரி லென்த் ரொம்ப அப்போ கஷ்டம்ல. ஏற்கனவே 1 மணி நேரம் ஆகுது கட்டுறதுக்கு, ரொம்ப லென்த்தாக இருந்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஆண்கள்லாம் பாவம்ல. வேறு என்ன சொல்லுவீங்க? காட்டன் சாரீஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ சீக்கிரம் கிளம்பலாம், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அப்படி சொன்னீங்கன்னா வித்துற வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ லென்த்தாக சொல்கிறீங்க. சிஸ்டர், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க, உங்கள் நேம் சொல்லுங்கள். பிரியதர்ஷினி மேடம், பிரியதர்ஷினி சாரீஸ், சரிங்களா? கடை நேம். எப்படி வியாபாரம் பண்ணுவீங்க? சாரியே இப்போ எல்லாரும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ கம்பல்சரி எல்லாரும் சாரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காகவாவது எல்லாரும் சாரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி வைக்கலாம். சாரி கட்டுறது அவேர்னஸாக கிட்டீங்களா? ஓ, கட்டுறதே இல்லை, அதனால நான் ஒரு அவேர்னஸாக கிளம்பிட்டேன். எல்லாரும் சுடிதாரில் தான் இருக்கோம், அதனால சாரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆரம்பம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. கம்பல்சரி பெண்கள் வந்து புடவை கட்டுறது ஒரு அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். பாரம்பரிய உடை, அதனால நீங்கள் கண்டிப்பாக உடுத்தணும். அதனால நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துருங்க 4 பேருக்கும், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ 4 சேரீ உங்களுக்காக இருக்குது. உங்களுக்கு நான் வந்து டைம் கொடுக்க போகிறேன். ரெடி 1 2 3ன்னு சொல்லுவேன், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அழகாக மடித்து துணிக்கடையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்கிட்ட நீங்கள் காட்டணும். யார் நல்லா அழகாக மடித்து துணிக்கடையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்களோ அவங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அக்கா, எல்லா பக்கத்தில் போய் நின்றுக்குங்க. நான் ரெடி 1 2 3ன்னு சொன்னோன்னே ஆரம்பிங்க. நல்லா துணிக்கடையில் இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்கணும், சரிங்களா? அப்படின்னா தான் நீங்கள் கடை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணும். அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்களா? சரி, பரவாயில்ல. அப்படின்னா அந்த அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே, ஒரு போட்டியை எடுத்துக்கிடுவோம். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நல்லா ஒரு கிளாப் கொடுங்க. சூப்பர். ஐயோ, வீட்லேயே அவர் தான் மடிப்பார், நம்மளை மடிக்க விட்டாங்களே இருப்பாங்க. சரி, சூப்பராக மடிக்கிறீங்கக்கா. அக்கா கொஞ்சம் வேகமாக மடிக்கிற மாதிரி தெரியுது. லெவல்லாம் பார்த்து அழகாக மடிக்கிறாங்க. அடாடாடாடா, ஷோரூம் வச்சிருக்க அக்கா ஷோரூம்ல மாதிரியும் மடிக்கிறாங்களா அழகா? சூப்பரு. அக்கா நல்ல நல்லா மடிச்சா. இப்போ தூக்கி காட்டுங்கக்கா, பாருங்க. நல்லா இருக்கா? கிளாப் கொடுங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. சூப்பர். ஓரளவு ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, சூப்பர். 4 பேரும் நல்லா அழகாக மடிச்சிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டை வந்து அழகாக மடிச்சிருக்காங்க அக்கா. நல்லா துணி கடையில் வைக்கிற மாதிரியே தான் இருக்குது. கரெக்டாக இருக்கலாக்கா? கொடுத்துடலாமா பரிசு அவங்களுக்கு? இருந்தாலும் சிறப்பாக வந்து நம்ம பெண்கள் ஸ்டேஜுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது பெரிய விஷயம். கூப்பிட்ட வேணா அந்த 4 பேருக்குமே நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொடுத்துடலாமா? ஸோ சூப்பராக 4 பேருமே அழகாக மடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான கிஃப்ட்டு நம்ம இப்போ கொடுத்துடலாம். எல்லாம் கிளாப் பண்ணலாம். எல்லாம் ரெடி பண்ணி. ரொம்ப நன்றி. நானும் நிறைய கேம் ஷோக்கெலாம் கொண்டு போவேன். இந்த சேரீ ரொம்ப கசங்கி போயிருந்தது, ஆனால் அழகாக மடித்து தந்துட்டாங்க. என் வேலை முடிஞ்சுது. ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபயர் டான்ஸ் பார்க்க போகிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி தில் தில் மனதில் கண்ணன் அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு நடனம், தீ நடனம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. பார்த்துடலாமா? இது வரைக்கும் நல்லா இருந்ததுன்னா நல்லா ஒரு கிளாப் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.